2 days for law. What are you going to do? What should you do? What can you do? That's all we are going to watch in this video. ரைட்டா, லாக்கு நமக்கு 2 நாள் இருக்கு. பேப்பர் டஃப்பாக வருமா? என்னால் 100% சிலபஸ் படிக்க முடியுமா? நம்ம ஏன் லால ஒரு 70 வாங்குறதுக்கு எய்ம் பண்ணக்கூடாது? ஆல் ஆஃப் இட் ஒன் ஆன்சர். கொஞ்சம் மூடிக்கிட்டு படிங்க. பிகாஸ் வி ஹேவ் 2 days. அதை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணணும். என்னெல்லாம் நம்ம இந்த 2 நாளில் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங், double down on your strengths. What I have been always telling is you should always prioritize only on double downing strengths. அப்படின்னா என்னது சார்? நமக்கு எது நல்லா வருமோ, எது நல்லா வருமோ, எது வரணுமோ அதை இப்பவே நல்லா படிச்சு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல நம்ம எனர்ஜியை போட்டாதான் எக்ஸாம்லயும் அது நல்லா வரும். ஸோ நமக்கு என்னெல்லாம் லெசன் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். என்னெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோங்க நமக்கு தெரியும். ஸோ அதுல அப்படியே 2 வாட்டி 3 தடவை அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணீங்க, எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல அது பெட்டர் ஆகும். ஓகே, ஸோ இந்த 2 நாள்ல எல்லா 1.5 நாள்லயும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கன்ஃபியூஷன், நம்ம கிளான்ஸ் பண்ணணுமா இல்லை ரீடூ பண்ணணுமா? கிளான்ஸ்னா என்ன, ரீடூனா என்ன? கிளான்ஸ்னா பேஜ் அப்படியே திருப்பி பார்க்கறது. ஓகே, லைக் இது நம்ம யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகும். எப்போனா எக்ஸாமுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. ரீடூனா என்ன? அப்படியே எக்ஸாம்ல போடுறாப்புல சம் போடுறது. சரி, இப்போ நம்ம இந்த 2 நாள்ல நம்ம என்ன பண்ணணும்? இதே தியரியா எடுத்தோம்னா அப்படியே ப்ரொவிஷனை மெமரைஸ் பண்றது, அப்படியே கொஸ்டின் சால்வ் பண்றது. இந்த 2 நாள் நம்ம என்ன பண்ணணும்? 60 to 70% ஆஃப் த சிலபஸ் நம்ம ரீடூ தான் பண்ணணும். ஓகே, மெஜாரிட்டி ஃபார் லா இப்போ நம்மகிட்ட லாக்கு 2 நாள் இருக்கு. ஸோ 100% ஆஃப் த சிலபஸ் 2 நாள்ல நீங்க அப்படியே ஃபுல்லா திருப்பி பண்ணலாம். யூ கேன் டூ இட் பிகாஸ் யூ ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் வெல் அண்ட் யூ கேன் வித் திஸ் அட்ரினலின். 2 நாள்ல எக்ஸாம், இதுல எவ்வளோ அல்றமோ அல்லணும் அப்படிங்கிற ஒரு கோலோட இஃப் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங், கண்டிப்பா நம்மளால 60க்கு பண்ணலாம். இந்த 100% ஆஃப் த சிலபஸை கம்ப்ளீட்டா ரீடூ நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். யூ ஷுட் ப்ரையாரிட்டைஸ் டு ரீடூ த மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டஃப். எப்போ நீங்க கிளான்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன் த எக்ஸாம் டே யூ கேன் ஸ்விட்ச் டு கிளான்ஸ் மோட். அதுவும் நான் ஒரு 12 மணிக்கு அப்புறம் கிளான்ஸ் பண்ண ஆரம்பிச்சா போதும்னு சொல்லுவேன். ஒரு 11:30 12 வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரீடூல கான்சென்ட்ரேட் பண்ணும். ஓகே, நவ் வில் கம் டு கவரேஜ். ஹவு மச் கேன் யூ கவர்? as much as you can cover, but with redo அப்படிங்கிற அந்த குவாலிட்டி ஆங்கிள் ஐ வுட் ப்ரிஃபர் தட் யூ கவர் 2 நாள் இருக்குங்கிறனால 80 to 90%, பட் மெஜாரிட்டி கவரேஜ் 60 to 70% இருந்தாலே இட் ஷுட் பி இனஃப். ஓகே, நாளைக்குங்கிறப்போ ரீசன்ஸி இருக்கு. ஸோ ஒரு 80% இப்போ லா 2 நாள் இருக்குங்கிறப்போ ஒரு 90% நீங்க கவர் பண்ணா இட் ஷுட் பி இனஃப். ஓகே, பட் கவரேஜ் 70% தான் இருக்கு, 80% தான் இருக்கு, அது இஸ் நோ எக்ஸ்கியூஸ் தட் யூ டோன்ட் டச் எனி சாப்டர். எந்த சாப்டருமே விடக்கூடாதுங்கிற ஒழுங்கா குவாலிட்டியோட படிங்கிற 2 நாள்ல எப்படி இது எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, எதெல்லாம் நீங்க ரீடூ பண்ணலையோ, எதெல்லாம் நீங்க தொடவே இல்லையோ அதை டச் ஆச் பண்ணணும். ஈவன் இஃப் யூ ஆர் லீவிங் எ சாப்டர், நோ சம்திங் இன் தட். ஓகே, ஏதாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சம்மர் ரிவிஷன் வீடியோ பார்க்கலாம், சம்மரி சார்ட் பார்க்கலாம். டெலிகிராம்ல அவ்வளோ இருக்கும். ஓகே, யூடியூப்ல அவ்வளோ இருக்கு. ஓகே, அது மாதிரி பார்த்து சம்திங் இன் எவ்ரிதிங் அதை பார்க்கறதுக்கு பாருங்க. இது மாதிரியான ஏரியாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் நோ சம்திங் அண்ட் எவ்ரிதிங். ஏன் இது பார்க்கணும்? எதுக்கு 100% சம்திங் அண்ட் எவ்ரிதிங்? குவாலிட்டி இல்லைன்னா வேஸ்ட்டுன்னு சொல்றோம்ல, நானே தான் சொல்றேன். குவாலிட்டியே படிக்கலன்னா வேஸ்ட்டுங்கிறேன். அப்புறம் ஏன் சம்திங் அண்ட் எவ்ரிதிங் பார்க்கணும்? சிம்பிள் திங், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் 4 மார்க்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேசிக்கான கொஸ்டின் ஒரு தடவை திருப்பி பார்த்துருந்தாலே அந்த ஆன்சர் தெரியும் அப்படிங்கிறாப்புல இருந்துச்சுன்னா அந்த ஆன்சரை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வராப்புல இருக்கணும். லைக் யூ ஷுட் பி ஏபிள் டு ஸ்கோர் தட். Okay, அதுக்கு you should know that basic thing. Okay, so next what I wanted to discuss with you is on the exam day make sure that backlogs எதாவது இருந்தால் கவர் பண்ணுங்க. amendments மேஜராக சொல்கிறேன், amendments ஒரு 5 to 10 marks வரும், மேஜராக அதை எடுத்து படிங்க. தென் பெனால்டிஸ் டைம் லிமிட்ஸ்லாம் சார்ஜ் வச்சு படிங்க. திஸ் இஸ் அ ப்ரிஸ்கிரைப்ட், ஒரு ப்ரிஃபரபிள் நான் ஒரு டைம் லைன் சொல்லுவேன். சின்ஸ் we have 2 days, there are people who on 4th, அதாவது அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் முடிஞ்ச அன்னைக்கு கொஞ்சம் டேக்ஸ் படிக்கிற கேஸ் இருக்காங்க. ஓகே, அதுவும் ஓகே தான், அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். அப்படி டேக்ஸ் படிக்கிறதா இருந்தால் ஜிஎஸ்டி எடுத்து கொஞ்சம் இப்போவே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, தட் இஸ் அன் ஆப்ஷன். பட் இஃப் யூ ஆர் நாட் ஷுர் அபவுட் law itself, I would say you should stick to law. Okay, so when you are going to stick to law, what you should start with is dividend, because dividend ஒரு easy chapter, ஒரு scoring chapter, படிச்சா confidence வரும். It is a good start. The way you start will project how you will end. Okay, ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதே கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஆன் தட் சேம் டே டிவிடெண்டும் ஆடிட்டும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, முடிச்சிட்டோங்கிற ஒரு ஃப்ளோ வந்துடும். ஓகே,
வாட் ஐவ் டன் இஸ் 2 நாள் இருக்கு. ஸோ 2 பெரிய சாப்டரையும் 2 ஈச் 1 டே அப்படின்னு ஃபெமா அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிச்சு போட்டிருக்கேன். வித் தட் நீங்க அதுக்கப்புறம் எடுத்து வர சாப்டர்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சாலே கரெக்டா இருக்கும். இந்த சாப்டரை முதல் முடிச்சுட்டு தான் பாக்கி எந்த சாப்டரா இருந்தாலும் போகணும். ஓகே, அண்ட் சப்போஸ் இங்க பேக்லாக் இருக்குன்னா மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு இதோட பேக்லாக் எடுக்கணும். என்ன சொல்றேன்னா, சப்போஸ் 5th படிக்கிறீங்க, ஓகே, ப்ராஸ்பெக்டஸ் மட்டும் முடிக்க முடியல அப்படின்னா 6th வந்து மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அப்புறமா ப்ராஸ்பெக்டஸ் பண்ணீங்க. ஓகே, எடுத்தோன்னே போய் ப்ராஸ்பெக்டஸ் படிச்சு ஹாஃப் டே அந்த ஃப்ளோ வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, உங்க ஃபுல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் மெயின் சாப்டர்ஸ்க்குலாம் கொடுங்க. தென் கோ வித் ஷேர் கேபிட்டல், டெபாசிட், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ். ஓகே, அதை முடிச்சுட்டு சார்ஜஸ், ஜென்ரல் கிளாஸ் இன்டர்பிரிட்டேஷன், LLP அண்ட் ஃபாரின் கம்பெனி. தீஸ் 2 சாப்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஏன் இது கடைசி கிட்ட வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு மெமரி முக்கியம். ஓகே, அக்கௌண்ட்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு படிங்க, முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாருங்க. ஓகே, என்னோட நீங்க படிச்சே ஆகணுங்கிற சாப்டர்ஸ் ஃபெமா, மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஷேர் கேபிட்டல், ஓகே, சார்ஜஸ், தென் திஸ் காம்போ. ஓகே, இதெல்லாம் படிச்சுட்டு போனாலே யூல் பி ஏபிள் டு பாஸ். இதோட சேர்த்து ஓகே, ஜாலியாக 50+ வாங்கலாம், ஈவன் இன் டஃப் பேப்பர். திஸ் இஸ் மை ப்ரையாரிட்டி லிஸ்ட். நீங்கள் பாட்டு எடுத்து ஃபுல்லாக ஒரு ஃப்ளோவில் படிங்க. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பார்க்கலாம், தப்பு இல்லை. ரிவைஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ரைட்டாக, எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அதுலேருந்து மட்டும் கேட்பாங்கன்னா தெரியாது. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டினையும் வேகமாக படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஸோ வாட் ஐ வுட் சே இஸ் ஃப்ளோவில் படிங்க, பிளான் இட் ப்ராப்பர்லி, டோன்ட் பேனிக். காமாக படிக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ காமாக படிக்க முடியுமோ பாருங்கள். ஓகே, the one who takes most of the reward is the one neutralizing the risk. Not just taking the risk, but taking the risk and neutralizing it. அதுக்கு தான் சொல்கிறேன், பிளான் இட், ஒரு ஃப்ளோவை செட் பண்ணுங்க. நமக்கு முக்கியமானது இந்த மொமெண்டம் தான். இந்த மொமெண்டமை எப்படி கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. பேப்பர் கஷ்டமாக வருதோ, லென்த்தியாக வருதோ, ஈஸியாக வருதோ, என்ன நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கண்ட்ரோல் என்ன இருக்கு, 2 நாள் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைமு, டூல்ஸ் இருக்கு. அதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. All the very best. See you in another video on how to clear CA Intermediate. From all of us at Focus, all the very best, and we wish that you make this your last attempt in this September 2025 exams. Forward this video to every one of your friends who is writing the upcoming exams. Like, share and subscribe to Focus Edu. Thank you so much.